வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எடிசன் ஐயாசாமி. ஒரு ஜாதகத்துல காதல் வயப்படும் கிரக அமைப்பு அல்லது ஒரு நபர் காதல் மன்னனாக இருக்கிறதுக்கு முக்கியமான கிரக அமைப்பு எப்படி இருக்கும்? முதல்ல சுக்கிரன். ஜாதகத்துல சுக்கிரன் வலுவோட ஆட்சி உச்சம் பெற்று 5, 7 இல்ல 11ஆம் இடங்களை வலுவா இருந்துட்டாலே காதல் எண்ணங்கள், கவர்ச்சி மற்றும் இன்ப நாட்டங்கள் அதிகமா இருக்கும். 5ஆம் இடம் இது காதல், மனம், புத்தி மற்றும் விருப்பு வெறுப்புகளை குறிக்க இடம். இந்த இடத்துக்கு அதிபதி சுக்கிரனை தொடர்பு கொண்டால் காதல் உணர்வு அதிகமாக இருக்கும். அடுத்து 7ஆம் பாவம் எனப்படும் களத்திரஸ்தானம். இது திருமண வாழ்க்கையும் வாழ்க்கை துணையையும் குறிக்கிற ஸ்தானம். காதல்ல வெற்றி பெற 7ஆம் இடத்தின் அதிபதியும் சுக்கிரனும் நல்ல நிலையில இருக்கணும். அடுத்து போகக்காரகனாகிய ராகுவோட நிலையையும் பார்க்கணும். ராகு வழக்கத்திற்கு மாறான ஆசைகளை தூண்டிவிட்டு ஜாதகரை இயல்பான திருமணத்திலிருந்து மாற்றி வெளி சமூகம், இனம், ஜாதி, மதம், அந்நிய நாட்டில் பணிபுரியும் போது அங்கு காதல் வயப்பட்டு திருமணம் புரிவது, இது மாதிரியான இயல்புக்கு மாறான திருமண அமைப்புகளை செய்வார். அடுத்து சந்திரன், மனோகாரகன், மன உறுதியை குறிக்கும் சந்திரன் வலுவா இருந்துச்சுன்னா காதல்ல உறுதியா நின்று அந்த காதலை திருமணம் வரையும் கொண்டு போய் அழகான காதல் வாழ்க்கை ஜாதகர்களுக்கு அமையும். 5, 7ஆம் அதிபதிகள் தொடர்பு, அந்த அதிபதிகளோட ராகு அல்லது செவ்வாயின் தொடர்பு இருக்கிறது ஒருவரை காதல்ல தீவிரமான, அப்படி இல்லைன்னா வெவ்வேறு விதமான நபர்களோடு காதல் அமைந்து அவரை காதல் மன்னனாக ஆக்கும். நன்றி.